பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். சங்கீதம் 139 அதிகாரம் 24 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தாவீது ராஜா இங்கு எழுதுகிறார். இப்படியாய் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, நம்ம வழி எப்படி இருக்கிறது, நம் நடக்கிற வழி எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஆமா, நம்ம திரும்பி எடுக்க சொல்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நம்முடைய வழியை நம்ம நிதானிச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம கரெக்டான வழியில் நடக்கிறோமா, தவறான வழியில் நடக்கிறோமா, நம்ம வழி எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் நடக்கிற வழி ரொம்ப ரொம்ப முக்கியம். தீமையான வழியில் நடக்கிறோமா, பாவத்துக்கு நேரா நடக்கிறோமா, நம்மளை யாரும் நடத்திக்கிட்டு போறாங்களா, அந்த போச நம்ம வாழ்க்கையில வேணுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. இங்க தாவீது ராஜா இப்படியா சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப நம்ம நல்ல வழியில நடத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். நானே வழி, நான் தான் வழி. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வழியில நட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய பாதையில நடக்கிறது இல்ல, தீமையான வழிகள் நடக்கிறதுனாலதான் பிரச்சனை, போராட்டம். வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு கூட சிநேகிதம் பண்ண ஆண்டவர் வைப்பார். அப்ப வழி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப வழி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அவருடைய வழிகளை நடந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சிஸ்டர் பிரதர், நம்ம வழி எப்படி இருக்கு நம்ம யோசிக்கணும். நம்ம கரெக்டான பாதையில போறோமா, நம்ம ஆண்டவர் நம்ம நடத்திக்கிட்டு போறாரா, இல்ல பிசாசு நடத்துறானா, இல்ல பொல்லாத மனிதர்கள் நம்ம நடத்திக்கிட்டு போறாங்களா? வழி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாங்க, நம்ம நடக்கிற வழி ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க, அது ரொம்பவே முக்கியம். சிஸ்டர் பிரதர், உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? தாவீது ராஜா யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்துங்க. அப்ப தாவீது ராஜாவுக்கு தெரியுது, வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்காண்டவரே, இந்த வழி எனக்கு வேணாம், உங்க வழியில நடத்துங்க, நித்திய வழியில நடத்துங்க, நித்திய பாதையில் நடத்துங்க. நீங்க தான்பா வழி, நீங்க தான்பா சத்தியம், நீங்க தான்பா ஜீவன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆமென்னு சொல்லி சிஸ்டர் பிரதர் உங்க வழி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, ஆண்டவர் என் வழியை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கு தடை ஆண்டவர் கிடையாது, நீங்க தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை. ஆண்டவருடைய வழியில நடக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க, உங்க ஆசீர்வாதம் இந்த 9ஆம் மாதத்துல வந்து சேரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அவர் வழிகள் நடங்க, அவர் உங்களை நடத்தி செல்வார். ஒரு நாளும் குறை இருக்காது, ஒரு நாளும் வேதனை இருக்காது. அவரை முன்பாய் வைத்து நடங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.